Hello developers. Welcome to the new episode of Bootstrap. நம்ம Bootstrapல ஒவ்வொரு டாபிக்கா எபிசோட் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்ல Bootstrap அப்படிங்கிற பிளேலிஸ்ட்குள்ள Bootstrapோட எல்லா வீடியோஸுமே இருக்குது. அண்ட் Bootstrap வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்எஸ் விட உங்களுக்கு பெனிஃபிட்ஸா சில விஷயங்களை நமக்கு ஈஸியா வந்து வேலையை கம்மி பண்ற மாதிரியான கோடிங்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். அண்ட் இதுல வந்து கோடிங்ஸ் வந்து கொஞ்ச நாள் அதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே உங்களோட வெப்சைட் நீங்க மேக் பண்ணும்போது பூட்ஸ்ட்ராப் கோடிங்க தான் யூஸ் பண்ணுவீங்க. இது ஒரு ஆட் ஆன் ஃப்ரேம் ஒர்க் தான். இதை வந்து பாத்தீங்கன்னா லைக் மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மாதிரி நீங்க கத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. தேவைப்படுற அளவுக்கு நீங்க கத்துக்கிட்டாலே போதும். இன்னைக்கு நம்ம எபிசோட்ல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ஆஃப் கேன்வாஸ் அப்புறம் ஸ்பின்னர்ஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸ்பின்னர்ஸ் அப்படின்னா ஸ்பின் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், லைக் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லோடிங் சிம்பிள் மாதிரியான ஒரு சிம்பிள் வந்து எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சில பட்டன்ஸை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னொரு ஒரு நோட்டிபிகேஷன் சிம்பிள் மாதிரி லைக் கேன்வாஸ் மாதிரி வரும் பார்த்திருக்கீங்களா, அலர்ட் மாதிரி. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்றதுங்கிறதையும் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நான் விஎஸ் கோட்ல வந்து பேசிக் டேக்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சிடிஎன் லிங்க் ஆஃப் பூட்ஸ்ட்ராப்பும் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்லாம் வழக்கம் போல நம்ம இதுல வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோடிங் சிம்பிள் மாதிரி கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஒரு டிவிஷன் டேக் வந்து எடுத்துக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் நேம் என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஸ்பின்னர் பார்டர் அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸ்பின்னர் பார்டர் அப்படின்னு கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்பின்கான அந்த பார்டர் வந்து தெரிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கு பக்கத்துல வந்து இது ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுனால ரோல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ல வந்து நீங்க என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த டேக் வந்து நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து பேசிக் கலர் வந்து பிளாக் அப்படிங்கறதுனால ஸ்பின்னர் பார்டருக்கு பக்கத்துல வந்து உங்களுக்கு பிளாக் கலர் தான் வந்திருக்கு. இதே உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் மாத்தணும் அப்படின்னா லைக் இது வந்து ஒரு டெக்ஸ்ட் மாதிரி தான் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால வந்து இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் பிரைமரி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணா ப்ளூ கலர்ல வரும். இதே நீங்க வார்னிங் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணா உங்களுக்கு எல்லோ கலர் வரும். டேஞ்சர் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணா உங்களுக்கு ரெட் கலர்ல வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்பின்னர் அப்படிங்கிற கிளாஸ்ல வந்து இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்பின்னர் பார்டருக்கு நீங்க வந்து வேற ஏதாவது டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ இதே கலர்ஸ் தான், பட் இது வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு சின்ன அனிமேஷனோட பிளிங்க் ஆயிட்டு ஆஃப் பண்ற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸ்பின்னர் க்ரோ அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணும்போது இப்ப நம்ம வந்து டேஞ்சர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரெட் கலர் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒபாசிட்டி வந்து 50% இருக்கும்போது டிம் ஆகியும் அண்ட் 100% இருக்கும்போது பிரைட் ஆகியும் ஒரு அனிமேஷன் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லே பண்ணியிருக்கோம். அந்த அனிமேஷன் எஃபெக்ட்லேயே இது வந்து இருக்குது. அண்ட் இதுக்கு பக்கத்துல நமக்கு ஒரு லோடிங் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வரணும் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு ஸ்பேன் டேக் உள்ள கொடுக்கலாம். லைக் இப்போ ஒரு ஸ்பேன் டேக் கொடுத்துட்டு அந்த ஸ்பேன் டேக் பக்கத்துல ஜஸ்ட் நீங்க லோடிங் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேன் டேக்கும் சேர்ந்து நமக்கு வந்து லைக் இந்த மாதிரி எஃபெக்ட் தெரியுது. ஸோ அதனால இந்த ஸ்பேன் டேக் வந்து கட் பண்ணிட்டு இந்த இடத்துல டிவிஷனுக்கு அடுத்தபடியா அட்டாச் பண்ணீங்கன்னா இந்த லோடிங் அப்படிங்கிற சிம்பிள் வந்து பக்கத்துல தெரியும். அண்ட் நீங்க வந்து ஒரு டாட் 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 வச்சுட்டீங்க அப்படின்னா இன்னும் கரெக்டா மேட்சிங்கா இருக்கும். ஸோ ஸ்பின்னர் க்ரோ அப்படிங்கறது யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இதே வந்து உங்களுக்கு இப்ப வந்து ஸ்டார்டிங்ல வந்து இது வந்து உங்களுக்கு ஸ்பின் ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் மறுபடியும் வந்து ஸ்பின்னர் பார்டர் அப்படிங்கிற மறுபடியும் அந்த கிளாஸ்க்கே நான் வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த லோட் ஆயிட்டு இருக்கிறது லைக் உங்களுக்கு சென்டர்ல வரணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், லைக் டிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணுங்க. டிஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன்ஸை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லோடிங் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் டைரக்ஷன்ல தான் இருக்கு. இது உங்களுக்கு சென்டருக்கு வரணும் அப்படின்னா இந்த பாடி டேக் பக்கத்துல மறுபடியும் ஒரு டிவிஷன் கொடுங்க. அண்ட் இந்த டிவிஷனை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து இந்த ஸ்பேன் டேக் முடிஞ்சதுக்கு அப்புறமும் க்ளோஸ் பண்ணலாம், இல்ல இங்கேயும் நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டிவிஷன்ல இப்ப கிளாஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படிங்கறத நான் அட்டாச் பண்ண போறேன். ஸோ இங்க வந்து கிளாஸ் ஈக்குவல் டுங்கிறத மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லோட் பண்ற சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா லைக் சென்டர் ஆஃப் த போர்ட்ல வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்ஷன்ஸை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் த சேம் டைம் இப்ப இதுல இருக்கிற அந்த லோடிங் அப்படிங்கிற சிம்பிள் வந்து உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணும்போது தான் வரணும், இப்போதைக்கு எனக்கு ஹைடா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்பேன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு கிளாஸ் அட்டாச் பண்ணலாம். விஷுவலி ஹிடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ இந்த கிளாஸை நீங்க அட்டாச் பண்ணீங்கன்னா ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ விஷுவலி ஹிடன்
விஷுவலி ஹிடனுக்கு நடுவில் வந்து ஒரு ஐஃபன் இருக்கும். ஸோ இந்த ஐஃபன்லாம் கரெக்டாக பார்த்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இல்லை அப்படின்னா இந்த கிளாஸ் நேம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ இந்த லோடிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஹிடன் ஆயிருக்கு. ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் இந்த லோடிங் சிம்பிள் வரணும், அதே மாதிரி லோடிங் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வரணுங்கிற மாதிரி நம்ம கோடிங்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்க bootstrap.com அப்படிங்கிற இந்த வெப்சைட் போங்க. ஸோ இதுல வந்து காம்போனன்ட்ஸ்குள்ள தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃப் கேன்வாஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஆஃப் கேன்வாஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு வந்து ஒரு ஹிடன் சைடு பார் வந்து கிரியேட் பண்ண முடியும். லைக் ஒரு ஷாப்பிங் கார்டு கிரியேட் பண்றதுக்கு, நேவிகேஷன்ஸ்க்காக நம்ம வந்து இந்த ஆஃப் கேன்வாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து புரியும். லைக் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப டாகிள் டாப் ஆஃப் கேன்வாஸ் அப்படிங்கிறது தான் கிளாஸோட நேமே. ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் கேன்வாஸ் மாதிரி டாப்ல இருந்து நமக்கு இருக்கு. இதுல மொத்தம் 4 டைரக்ஷன்லயும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆஃப் கேன்வாஸ் ஸ்டார்ட், ஆஃப் கேன்வாஸ் எண்ட், டாப் பாட்டம் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸோட நேம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆஃப் கேன்வாஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 2 தான் இருக்கு. ஒன்னு ஆஃப் கேன்வாஸ் அப்படிங்கிறது கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து ஹைட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்பவுமே ஷோ பண்ணி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆஃப் கேன்வாஸ் ஷோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க் நீங்க ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது 2 ஆட்ரிபியூட் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்க வந்து ஒரு பட்டன் கொடுக்குறீங்க அப்படின்னா டேட்டா பிஎஸ் டார்கெட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பிஎஸ் டாகிள் அண்ட் ஆஃப் கேன்வாஸ் அப்படிங்கிறதையும் நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த 2 கிளாஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா லிங்க் வித் ஹெச்எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சைட் பார் கிரியேட் பண்றதுக்கு. ஸோ இதுக்கான கோடிங்ஸ் அப்படியே எடுத்துக்கிட்டு நம்மளோட கோடிங்ஸை வந்து இதுல அட்டாச் பண்ணலாம். லைக் இந்த இடத்துல வந்து பட்டன் நேம் ஏதாவது நீங்க மாத்தணும்னா இதை எடிட்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் 4 டைரக்ஷன்ஸ் பார்த்திருக்கோம் பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், ஸ்டார்ட், எண்ட், டாப், பாட்டம் அப்படிங்கறத. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டாகிள் டாப்னு கொடுத்துருக்கறனால உங்களுக்கு டாப்ல இருந்து வரும். அண்ட் ரைட் சைடு வேணும், சைட்ல இருந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க இந்த சைடு கொடுக்கறதுக்கு ரைட் சைடு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பாட்டம்ல இருந்து வர்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் அதே வந்து நீங்க வந்து பேக் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அதுலயும் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறதுக்கு இதுல வந்து டைரக்ஷன் ஆப்ஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ கலர்டு வித் ஸ்க்ரோலிங். ஸோ இதுல வந்து ஆன்சர்ஸ் ஏதாவது மென்ஷன் பண்றா அது வந்து கலரிங்ல காமிக்கும். ஸோ இதுல ஆக்சசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ இதுவுமே நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுல வந்து எப்படி எடிட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ இங்க வந்து டாப் அப்படிங்கிறது மென்ஷன் பண்றாங்க. ஸோ இந்த கிளாஸ் நேம்ல எல்லாம் நீங்க எப்பவுமே வந்து எந்த லெட்டர்ஸும் அட்டாச் பண்ண முடியாது. ஸோ பூட்ஸ்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய கிளாஸ் நேமை கரெக்டா யூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த எஃபெக்ட்ஸை நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு லிமிடேஷன்ஸ் இதுல இருக்கு. அண்ட் புதுசா நீங்க வந்து எந்த ஒரு கிளாஸும் கிரியேட் பண்ண முடியாது. நீங்க பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு ஸ்டைல் ஷீட்ல போட்டு அப்படி நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இதுல டெக்ஸ்ட் ஆட் பண்ணிருக்காங்க இல்லையா, ஸோ அதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடிட்டிங் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதே மாதிரியான ஒரு கிளாஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது இந்த கிளாஸ் நேமை கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்ப இதுல வந்து ஒரே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பட்டன் வேணும் அப்படின்னா இந்த கோடிங்ஸை அப்படியே காப்பி பண்ணிட்டு மறுபடியும் வந்து நீங்க இன்னொரு கோடிங்ஸை அட்டாச் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதுல வந்து நம்ம கேன்வாஸ் அப்படின்னா என்னங்கிறத பத்தி பார்த்திருக்கோம். ஸோ நம்ம பார்த்த ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிறதுமே இதுலதான் இருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிறதும் இந்த காம்பனன்ட்ஸ்ல லாஸ்ட்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பின்னர்ஸ் கிளாஸ்லயுமே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பின் பண்றதுக்கான கோடிங்ஸும் இதுல வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணி உங்களோட வெப்சைட் மேக் பண்ற ஸ்கில்ஸை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நீங்களும் ஒரு டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்க. என்ட்ரி டீம்ல இருந்து கால் பேக் பண்ணுவாங்க. நீங்களும் குயிக்கா கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா 5 monthsல கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஜாப்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஆல். நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, இல்லை ஈவினிங் மேலே ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனாக இருக்கீங்களா? ஆனால் உங்கள் கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கீங்களா? இதை பண்ணுறதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்கள் வீட்டிலேருந்தே படிக்கலாம். அது உங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமில். ஸோ இன்னும் வெயிட் பண்ணாமல் ஜாயின் என்ட்ரி ஆப் நவ்.